தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தனுஷ் ஃபேன். ஓகே. தனுஷ் இருக்காரு, பார்த்து பாரு, கவலைப்படாதீங்க. அந்த பொசிஷனுக்கு எஸ்கே தான் கரெக்டா இருப்பான்னு தான் தோணுது. ஓகே, அவரு சொல்றாருங்கும் போது ஓகே தான், எடுத்துக்க வேண்டியதானே. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாருல, நல்லா வரட்டும். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அண்ட் சிவகார்த்திகேயன் என்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ஐயோ நான் தான் அதுக்கு விசில் பண்ணேன் ஆக்சுவலா. சரி, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாருல, நல்லா வரட்டும். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஓகே வந்தது ரொம்ப நல்லா இருந்தது, அது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்டா இருந்தது. ஸோ சூப்பரா இருந்தது. ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான், அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. ஏன் இதனால என்ன இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அவரு சொல்றாருங்கும் போது ஓகே தான், எடுத்துக்க வேண்டியதானே. ஆமா, கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்படி அந்த டைலாக் சொல்லும்போது கூஸ் பம்ப்ஸும் இருந்துச்சு, ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு. தளபதி போறாரு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. புரியல, எஸ்கேவாவா? அது ஏற்றுக்கலாம் ப்ரோ. அது நான் அடுத்த வர ஜென்ரேஷன் ஏற்றுப்பாங்க. நம்மளால கஷ்டம். தளபதி முடிவு வச்சுன்னா தளபதி தான், அதுக்கு வர கஷ்டம். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாருன்னா அவ்வளோதான், இவரோட பொசிஷன் அடுத்து அவர் தான் வரப்போறாரு. இதெல்லாம் தெரிஞ்சது தான். நல்லா தான் இருக்கு ப்ரோ, அது ஃபேக்ட் தானே. 2026 எப்படி உள்ள வந்துருவார் பாலிடிக்ஸ்குள்ள, அடுத்து அந்த பொசிஷனுக்கு எஸ்கே தான் கரெக்டா இருப்பான்னு தான் தோணுது. அவ்வளோதான். ஓகே, பட் அவர் எதை மீன் பண்றாருன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் ஓகே, அதை தான் மீன் பண்றாரு. அவரே எடுத்துக்கிட்டாரு. ஓகே, அடுத்தது அவர் தானே. எஸ்கே தவிர வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தனுஷ் ஃபேன். ஓகே. தனுஷ் இருக்காரு, பார்த்து பாரு, கவலைப்படாதீங்க. கமல்ஹாசன் மாதிரி போயிட்டு இருக்காருல தனுஷ், ஆக்டிங் சைடு. இவர் இருக்கட்டும், ரஜினிகாந்த் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர் தான். எஸ். விஜய் சார் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வேறு வேலையாக போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லலாம், பட் தளபதி மாதிரி யாரும் வர முடியாதுல்ல. அந்த மாதிரி தளபதினு சொல்ல முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு வேற மாதிரி, இவரு தளபதி வந்து வேற இது. ஸோ அது ரெண்டு கம்பைன் பண்ண முடியாது. ஏன்னா எஸ்கே படம் ஒரு மாதிரி. ஸோ அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். ஸோ அது கம்பைன் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் எடுத்துட்டு வந்ததான் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. இல்லை, அது வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் அவர்கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அவர் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவது தான் கிடையாது. ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, விஜய் சேதுபதிலாம் கூட இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட மட்டுமே அது சொன்னதே கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அது நல்லா இருக்குப்பா. தேட்டரில் ரெஸ்பான்சஸ் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. அது படத்தில் இங்கே வேற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் வெளில வேற மாதிரி ப்ரோட்டேட் ஆகுது. ஓகே 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 ஓகே. இல்ல அப்படி சொல்ல முடியாது. தளபதி தான். தளபதிக்கு யாரும் வர முடியாது தலைவர். நான் பியூர்லி தளபதி ஃபேனு. எல்லா படமும் தளபதி மிஸ் பண்ணாம பார்ப்பேன். டிக்கெட் கிடைக்கல, இன்னைக்கு டிக்கெட் அடிச்சிருக்கு, வந்து பார்த்துருக்கேன். அருமையா இருக்கு படம். அங்கே வேலை இருக்கும் போதுன்னா அந்த வேலை தான் 2026 ப்ரோ. அந்த இடத்துக்கு வந்துன்னா என்ன எஸ்கே வர்றாருன்னா அதான் சொல்கிறாரு. விஜய் எப்படி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரையும் கவர் பண்ணாரோ, அதை வந்து நீங்கள் வர 2026 மக்களை பாருங்கள், இந்த ரசிகர் பட்டாளத்தை நான் பார்த்துக்கிறேன் மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்லு. ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. விஜய் ஒரு விஜய் ஃபேனாக ஆட் ஃபேனாக வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் எப்போ இருந்தாலும் தளபதி தான். தளபதி இடத்த ஈடு செய்கிறதுக்கு வேறு யாரும் வர முடியாது. அவர் வந்து இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. தெரியல, மேபி பார்க்கலாம், வருங்காலத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி வர முடியாது. சிவகார்த்திகேயன் இருக்கிற பொசிஷன் இப்போ ஃப்ரீயாக, இப்போ விஜய் போயிட்டேன்னா அந்த பொசிஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதை வந்து எஸ்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணாருன்னா ஏற்றுப்போம், அவ்வளோதான். அவரே சொல்லிக்கிறாரு அதை. சரி, அது வந்தால் நல்லது தான். எல்லாரும் ப்ளே பண்ண தான் வராங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற இடத்த அவங்கவுங்க எடுத்துப்பாங்க. தளபதியே எஸ்கேவா? தளபதி தான் ஃபியூச்சரில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக எஸ்கே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவர் வந்து சினிமாவில் நல்லா வரணுன்றதுக்காக எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸ்ட்ராங்காக ஒரு லெகசியை வந்து தூக்கி அடுத்தது இவரை கேரி பண்ணுற அளவுக்கு எஸ்கேவும் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவர் இல்லைங்க, அந்த இடம் யாருமே ஃபீல் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ விஜயகாந்த் சார் இடத்த யாராவது ஃபீல் பண்ண முடிஞ்சதா? அந்த வேக்யூம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க தான், அந்த வேக்யூம் அப்படியே இருக்கும். சிவாஜிக்கு சிவாஜி தான், விஜயகாந்த் அப்படி இருந்தது அப்படியே தான். இவர் பிளேஸ் அது வேக்யூம் அப்படியே தான் இருக்கும். இதை விட பண்ணுறவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் அவர் இப்போது விஜய் வரும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த ஸ்மைல், இதெல்லாம் வந்து அவங்களோட தனித்துவம், அது இண்டிவிஜுவாலிட்டி. அது ஸ்க்ரீனில் யாரும் கொண்டுட்டு வர முடியாது. இவங்க கதைகள்லாம் அவங்க நடிக்கலாம், பட் அந்த அளவுக்கு வருமானது தெரியாது. ஒரு ஆக்டர் வந்து ஆக்டராக தான். இப்போ விஜய் சேதுபதி மாதிரி ஒரு வெர்சடைல் எல்லா ரோல்ஸும் பண்ணாங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவும் நடிக்கிறாரு, மகாராஜா மாதிரி ஒரு படமும் பண்ணுறாரு. ஒரு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க படத்துலையும் அவர் ஒரு ஹீரோவாக இருக்கார், ஃபாதராக இருக்கார், வில்லனாக இருக்கார்.
எல்லா உமாவும் இருக்கார், எல்லா கேரக்டர்ஸும் அம்மாவும் சேஞ்ச் ஆகி பண்ணுறாரு, ஒரு ப்ராட் மைண்டாக பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் அதான் நல்லா நடிக்கும்போது ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கே தவிர விஜய் இது எஸ்கே அப்புறம் இன்னொரு யார் சொன்னீங்க இன்னொருத்தர் அந்த மாதிரிலாம் பார்க்க வந்து எனக்கு தோணல. பட் இருக்காங்க ஃபேன்ஸ். இப்போ நான் வந்து விஜய் ஃபேன் அப்படின்றதுனால தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக விஜய். ஆனால் எனக்கு விஜய் சேதுபதியோட ஆக்டிங், அவரோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். பட் விஜய் ஃபேன் தான் நான். ஏன்னா எனக்கு அது பார்க்கும்போது அது ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது தான். பட் நல்ல ஆக்டர்ஸ்க்கு நல்ல ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல். ஆக்சுவலாக விஜய் மாதிரி ஹீரோவுக்கு படம் இனிமேல் கதை எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் அவர் பாலிடிக்ஸில் வரணும்னு முடிவு பண்ணி அதுதான் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லது சொசைட்டிக்கு கண்டிப்பாக நல்லது செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு செலிப்ரிட்டி விஐபினால தான் ஏதாவது ஒரு நல்ல சொசைட்டி நல்லது செய்ய முடியும், ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா என்ன மாதிரி காமன் மேனை விட ஒரு சாதாரண ஒரு சிட்டிசனை விட விஜய் மாதிரி ஒரு பர்சனல் தான் அவங்களுக்கே கஷ்டம் தான். விஜய் மாதிரி ஒரு பர்சனே வந்து அரசியலில் நீந்தி வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பட் அவர் கண்டிப்பாக அரசியல்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் எல்லா தடைகளையும் தாண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து மக்களுக்கு வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து செஞ்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் அவர் படித்த ஸ்கூலில் தான் படித்தேன். பாலு அவரோட ஜூனியர்.